வழக்கம் போல டிமானிட்டைசேஷன், ஜிஎஸ்டி, நீட் அந்த மாதிரி இந்த திட்டத்தையும் கொண்டு வந்தது காங்கிரஸ் தான். அவங்க கவர்மெண்ட் தான் முதல்ல கொண்டு வந்தாங்க. செயல்படுத்துறதுல விரும்புறது எல்லா திட்டத்தையும் மக்களுக்கு நல்லதுன்னு நினைச்சு கொண்டு வர விரும்புறது. ஆனா சுயநலத்துக்காக அதை கைவிடுறது. உங்களுக்கு அண்ணன் சொன்னதெல்லாம் போக முதல்ல பிசிக்கல் டெஸ்ட் வைப்பாங்க எல்லா செலக்ஷன்லையும், போலீஸா இருக்கட்டும், மிலிட்டரியா இருக்கட்டும். இதுல முதல்ல ரிட்டன் டெஸ்ட். ஏன்னா அவ்வளவு அதிகமான இளைஞர்கள் வர்றாங்க. அதான் உங்களுக்கு பொறாமை. 75,000 பேரை செலக்ட் பண்ணா ஃபர்ஸ்ட் பேட்ச்ல 8,80,000 பேர் பரீட்சைக்கு செலக்ட் ஆகுறாங்க. 8,80,000. அப்ப நம்ம போய் உயரம் பாதி எல்லாம் அளக்கிறத விட முதல்ல ரிட்டன் டெஸ்ட் வச்சு அதை கொஞ்சம் குறைக்கலாம் அப்படின்னு யாரையும் விடாம அந்த இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு. தவறான பாதையில போறாங்க, இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலங்கிறாங்க, வேலை வாய்ப்பு கொடுக்க முடியலன்னு எல்லாரும் பேசுறாங்க. ஆனா ஆண்டுக்கு 75,000 பேருக்கு வேலை கொடுக்கணும்னா இது சாதாரண வேலையா? இன்னைக்கு 10 லட்சம் ரூபாய் ஒருத்தர் 17 வயசுக்கு மேல 22 வயசுக்குள்ள வந்துட்டாருன்னா அவரு வருமானமே 10 லட்சம் ரூபாய் கொண்டு வீட்டுக்கு வர்றாரு. அண்ணன் சொன்ன அடிஷனல் பெனிஃபிட்ஸ் எல்லாம் ஏராளம். நிறைய கவர்மெண்ட்ஸ் அறிவிச்சிருக்காங்க. அது அண்ணன் இங்க சொல்லல. நிறைய ஒரு 16 கவர்மெண்ட் எங்களுடைய போலீஸ் செலக்ஷனு, முக்கியமான அரசு வேலைகள்ல அக்னி வீரர்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம்னு அந்தந்த முதலமைச்சர்கள் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பு எப்படி வந்தது? பாகிஸ்தான் கார்கில் போர்ல நம்ம வெற்றி பெற்றாலும் அந்த போரிடக்கூடிய இடங்கள்ல நம்ம கொஞ்சம் பாதிப்பு அதிகம். அப்ப ஐயா வாஜ்பாய் அவர்கள் அப்ப கூப்பிட்டு எல்லாரும் கேட்டாங்க. அங்க ஆவரேஜ் பாகிஸ்தான்ல 24-25 இருக்கு. ஆவரேஜ் சாதாரண ஜோல்ஜர்ல இருந்து ஜவான் வரைக்கும், லெப்டினன்ட் வரைக்கும். பட் நம்மதுல ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 30-32 இருக்கு. இது கொஞ்சம் எதிர்காலத்துல டேஞ்சர் நம்ம நாட்டுக்கு. அப்ப உதயமான விஷயம். அப்படியே பாகிஸ்தான் மட்டும் இல்ல, நீங்க லண்டனா இருக்கட்டும், அமெரிக்கா இருக்கட்டும், சைனா இருக்கட்டும், ஆவரேஜ் 23-24 ஏஜ். நம்ம ஊர்ல 32. இப்ப சொன்னாங்க இப்பதான் 29 நிறைய இருக்கு. இன்னும் கொஞ்சம் கீழே வரணும். 4200 கிலோமீட்டர் எதிரிகள் நாட்டோட பாகிஸ்தான் சைனாவோட பார்டர்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப ஐயா வாஜ்பாய் கேட்டாங்க, இந்த காங்கிரஸ் என்ன சரி பண்ணிருக்கு? பாரத பிரதமர் தெளிவா சொன்னாரு, ராணுவத்தை ஒரு பகடைக்காய பயன்படுத்தி ராணுவத்தினுடைய வளர்ச்சிக்கு குறுக்கிறது காங்கிரஸ் கட்சி. 1985 பிறகு ஒரு நவீன போர் விமானம் வாங்கலாங்க இந்த இந்தியால. இன்னைக்கு ரஃபேல் ஃபர்ஸ்ட் பேட்ச் செகண்ட் பேட்ச் வரப்போகுது. ஒரே உத்தரவு, அதெல்லாம் வேண்டாம், எனக்கு நீ வரணும், நீ மெயின்டைன் பண்ணணும், இந்த மாதிரி வசதி வேணும். நீங்க அவங்க சொன்ன போர் விமானம் இல்ல, டப்பா போர் விமானம் இல்ல, ஏவுகணைகள் எடுத்துட்டு போய் தாக்குற போர் விமானத்தை கொண்டு வந்து நம்மளுடைய இந்திய ராணுவத்தை வலிமைப்படுத்திருக்காரு தலைவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இன்னைக்கு விமானப்படையை உலகின் 3வது இடத்துக்கு கொண்டு போயிருக்காங்க, கடற்படையை 3வது இடத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. சொந்த ஜெர்கிட் தயாரிக்காத நாட்டில் நீர்மூழ்கி கப்பல், இப்ப சொன்னார் ஒர்க் பண்ண நீர்மூழ்கி கப்பல் நம்ம தயாரிக்கிறோம், போர்க்கப்பல் நம்ம தயாரிக்கிறோம். இரவு நேரத்தில் போர்க்கப்பல்ல இருந்து நீர்மூழ்கி கப்பல் இருந்து மிசல் போய் அடிக்கிற அளவுக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப சாதனை இந்த ஆண்டு 1,18,000 கோடிக்கு ராணுவ தளவாட உற்பத்தி பண்ணி ஏற்றுமதி பண்ற எங்க உலகத்தை போயிட்டு இருக்கு. இதே முன்னாள் காங்கிரஸ் ராணுவ அமைச்சர் எதுக்கு எல்லை பகுதியெல்லாம் சீர் பண்ணணும், எதுக்கு ரோடு, எதுக்கு பாலம், அப்படிலாம் இருந்தா எதிரிகள் சீக்கிரம் உள்ள வந்துருவான்னு அப்படி கத்துக்குட்டித்தனமா பேசுற கட்சி தாங்க காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள். இன்னைக்கு ஒட்டுமொத்த பார்டர்ல அங்க சைனா என்ன நவீனம் பண்ண நம்ம நவீனம் பண்ணிட்டு இருக்கோம். 1140 பாலங்கள் புதுசா கட்டியிருக்கோம். எங்கேயோ ராணுவத்தை உயர்த்துறோம். அப்ப ராணுவம் இன்னும் இளமையாகணும், இளைஞர்கள் நிறைந்த ஒரு ராணுவத்தை உருவாக்கணும் அப்படின்னு ஐயா மறைந்த பிபின் ராவத் அவர்களோட கமிட்டி போட்டு 2 கமிட்டி ஆலோசனையின் பேர்ல நடக்கிற இந்த திட்டத்தை வேண்டும் என்று குறை சொல்லி அரசியலுக்காக எல்லா பொய்யையும் சொல்லும் போது இந்த பொய்யையும் சொன்னார். இது எந்த அளவுக்கு பொய்யுங்கிறத அண்ணன் தெளிவா சொன்னாங்க. இது திடீர்னு வந்த திட்டம் இல்ல. அக்னிவேர் 3 கமிட்டி அமைக்கப்பட்டு அதற்கு பிறகு உருவான திட்டம். இது என்றைக்கு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாக்கிய திட்டத்தை கிடப்புல போட்டு இந்திய ராணுவத்தை ஒரு வலிமை இல்லாத ராணுவமா மாத்தணும் அப்படிங்கிறது அவங்களுடைய உள் மனசுல இருக்கிற ஆசை. அதுதான் அவங்க செஞ்சுட்டு வந்தாங்க. இன்னைக்கு அதெல்லாம் மாற்றி எப்படி ராணுவத்தில் பல்வேறு துறைகள்ல நம்ம முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறோமோ, 6 லட்சம் கோடி பட்ஜெட்ல ஏறத்தாழ 2% ராணுவத்துக்கு பட்ஜெட், மொத்த பட்ஜெட்டா 2% ராணுவத்துக்கு ஒதுக்கிய பெருமை இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்களுக்கு சாரும்.
இந்த இளைஞர்களுக்கெல்லாம் மீண்டும் 22 வயசுல வெளியே வந்து 22 வயசுல இங்க முதலமைச்சர் சொல்லுவாரு, மற்ற காங்கிரஸ் அறிக்கை சொல்லும், தேர்தல் அறிக்கையில நாங்க வந்து வேலை இல்லா பட்டதாரிக்கு, வேலை இல்லாத இளைஞர்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறோங்கிறது பெருசா? 17 வயசுக்கு மேல உள்ள கூட்டிட்டு போய் அவனை சரியான ஒரு ஆரோக்கியம் நிறைந்த துணிச்சலான ஒரு மனிதனா மாத்தி எல்லா ட்ரைனிங் கொடுத்து படிக்க வச்சு எல்லா உதவியும் பண்ணி 10 லட்சம் ரூபாய் கையில கொடுத்து வர்றது பெருசா? அப்ப இந்த மாதிரி போதை இளைஞர்களை உருவாக்குற சமுதாயம் இவங்களுக்கு தேவை காங்கிரஸ்க்கு. ஆனா பாரத பிரதமர் ஒரு துடிப்பு மிக்க தேசப்பற்று மிக்க இளைஞர்களை உருவாக்குறது பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆசை. இதை கெடுக்கிற வழக்கம் போல கெடுக்கிற காங்கிரஸ் கட்சி இதையும் குறை சொல்லுது. ராகுல் காந்திக்கு இதை பத்தி கவலை இல்லை. நீங்க கல்வான் தாக்குதல பாருங்க, நம்ம பக்கம் மோதின ராணுவ வீரருடைய ஏஜ் அந்த ஆவரேஜ் வந்து 29-30. அந்த கல்வான்ல சைனா அவன் சண்டை போட்ட பசங்களை பார்த்தா ஒன்லி 22-23. அப்ப நம்ம எங்க இருக்கோம்? அதெல்லாம் மாற்ற நினைச்சா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதே மாதிரி டோக்லாங்ல வந்து நமக்கும் சைனாவுக்கும் யுத்தம் வரும் அப்படிங்கிற நேரம் பிரச்சனை, சில்க் ரோடு போறது எதிர்த்து நின்னோம். அப்ப ராகுல் காந்தி சீன தூதர்களை வீட்டுல உட்காந்து டீ சாப்பிட்டு தேநீர் சாப்பிட்டு இருக்காங்க. இந்த கொடுமையை செய்யறவங்க தான் ராணுவத்துக்கு 1985 ஒரு விமானம் வாங்காதவங்க, ராணுவத்தை மேல உயர்த்த கொண்ட கூடாது, இந்திய ராணுவத்தினுடைய நிலைமை இப்படி இருக்குன்னு நினைச்சு நம்ம நாட்டுக்கு எதிராக செயல்படுறவங்க தான் இப்படி பொய்யான பிரச்சாரம் பண்றாங்க. அதுக்கு தான் அண்ணன் இப்ப சரியான விளக்கம் சொல்லி இருக்கிறாங்க. ஏதாவது சந்தேகம் தான் நீங்க ராணுவ பயிற்சி மேற்கொண்டு வெளிவரக்கூடியவங்க ஒருவேளை வேலை கிடைக்கலாம் தவறான பாதைக்கு போவதற்கான வழி இருக்கு அப்படின்னு அதை எதிர்க்கிறவங்க ராணுவ பயிற்சியே பண்ணாம வீட்டிலேயே தூங்கி டாஸ்மாக் கடைக்கு போய் அவனுக்கு தவறான வழிகாட்டி அவன் ஸ்கூல்லயே கஞ்சா விக்கிற மாதிரி, காலேஜிலே போதை மாத்திரை விக்கிற மாதிரி உருவாயிருக்க தமிழ்நாடு போன்ற மாநிலத்துல அங்க போயிட்டு வந்தா அந்த குடும்பத்தை வழி நடத்துவாரு. அவருக்குன்னு ஒரு சொந்த சக்தி வந்துருச்சு. ஒரு பொருளாதாரத்துல 10 லட்சம் ரூபாய் வந்துருச்சு. இந்த 10 லட்சம் ரூபாய் ராணுவத்தில் எடுக்கிற 25% மட்டும் இல்ல, ஒட்டு மொத்தமா அண்ணன் சொன்ன மாதிரி இன்னைக்கு 75,000 பேர் கூட 75,000 பேருக்கு அந்த சலுகை இருக்கு, அந்த மரியாதை இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல பிரச்சனை வருது, வெள்ளம் வருது, புயல் வருது, அந்த மாதிரி பாதுகாப்பு நேரத்துக்கு ஒரு டீமை போடுங்க, இங்க ஒரு 1 லட்சம் பேரை கொண்டு ஒரு படையை உருவாக்குங்க, அதுக்கு அவங்க எல்லாம் பயன்படுத்துங்க, மாநில அரசு திட்டமிடுங்க. இதுக்கு சும்மா இருந்தாதாங்க மண்டை எல்லா வேலையும் கெடுதல் வேலையெல்லாம் சிந்திக்கும். ஒரு ஆரோக்கியமான சிந்தனை உள்ள பையன் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு வாய்ப்பை அவங்களே உருவாக்கக்கூடிய சக்தி வந்துடும். எல்லாம் நீங்க சொன்னீங்களா, ரிலையன்ஸ், டாடா, மஹேந்திரா எல்லா நிறுவனங்களும் அவங்களை வேலைக்கு எடுக்கிறேன்னு இருக்காங்க, வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. அதனால நல்லதே சிந்திப்போம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே பென்ஷன் கிடைக்கணும், முதல் விஷயம் 4 வருஷத்தை அதிகரிக்கணும், வயது வரம்ப கூட்டணும், 25% தான் நிரந்தர வாய்ப்பு என்பதும் ராணுவத்தில் வழங்கப்படுது. அப்போ இளைஞர்கள் எங்க போவாங்க? ஒரு கனவோட ராணுவத்துல சேர்ந்து அந்த பாதியிலிருந்து பண்ணக்கூடிய வாய்ப்பு மட்டும் இல்ல. அது நீங்க தவறான புரிதலுங்க. அந்த இளைஞர்கள் வீட்டுல இருக்காங்க. அந்த இளைஞர்களை எடுத்து 1 லட்சம் பேரை ட்ரெயின் பண்ணி நீங்க பொறியாளர் இன்ஜினியரிங் கல்லூரியில தமிழ்நாட்டில் 2,48,000 சீட்டு, இதுல 30,000 சீட்டு ஃபில் ஆகுறதுல ஒரு 2 லட்சம் சீட் ஃபில் ஆகுது. ஆனா அவங்க படிக்கிற படிப்புக்கு மெரிட்ல வேலை கிடைக்கிறது 12,000 பேர் மட்டும்தான். 1,90,000 பேர் எங்க போறாங்க? அதை பத்தி என்னைக்காவது நீங்க கேள்வி கேட்கறீங்களா? 5 வருஷம் போய் படிச்சுட்டு வீட்டுல உட்காந்து ஜொமேட்டோல போய் பார்சல் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் ஒரு உயர்ந்த சிந்தனை, அதுக்குள்ள ஒரு 10 லட்சம் முதலீடோட ஆரோக்கியத்தோட ஒரு கௌரவத்தோட இந்த இந்திய நாட்டுக்கு நான் சேவை பண்ண, திடீர்னு ஒரு வார் வருது, எல்லாரும் ரீகால் பண்ண மாட்டாங்களா? அதுக்கு எல்லாம் தயாரா இருக்க மாட்டாங்களா? தப்பான இது திமுக பிரச்சாரங்க நீங்க கேட்கிற கேள்வி. அருணாச்சல பிரதேசத்துல தொடர்ச்சியா வந்து சீனா வந்து உரிமை கொண்டாடினார். அருணாச்சல பிரதேசத்துல தொடர்ச்சியா சீனா வந்து உரிமை கொண்டாடினார். ஏப்ரல் 1ஆம் தேதி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 4 இடத்துக்கான பேர் பலகையை வெளியிட்டு நீங்க வந்து சொல்றீங்க அருணாச்சல பிரதேசம் சீனா வச்ச பேரெல்லாம் இல்லைன்னு நம்ம ஐயா ஜெய்சங்கர் அவர்கள் குறிப்பிடாம ஒன்னு சொல்லணும். முதல் இந்த அக்னிவீர் கமிட்டியினுடைய உருவாக்க வேண்டும் என்ற கமிட்டியினுடைய முதல் தலைவர் சுப்பிரமணியம் அவர்கள் ஐயா ஜெய்சங்கருடைய தந்தை. அந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புறேன். சைனா என்ன வேணாலும் சென்னையை கூட அவன் ஏதாவது கொண்டைன்னு வைப்பான். நம்ம என்னங்க பண்றோம்? அங்க உட்காந்து நம்ம ஊர்ல வந்து போர்டு மாட்ட முடியாது, நம்ம ரெக்கார்ட்ல மாத்த முடியாது, நம்ம ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல மாத்த முடியாதுல்ல. அது பொய்யான பிரச்சாரம் சைனா அப்ப இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. சைனாவுக்கு அடிமையா இருந்த கட்சிகள் அதுக்கெல்லாம் இடம் கொடுத்தாங்க. இப்ப முடியாது, ஒட்ட வாழம் நறுக்கிடும்.